இருமை விளக்குவீர் என்கிற தலைப்பில் ஆற்று மெய்நிலை உரையாடல் நிகழ்வில் ஐயா சிவகதிரவன் அவர்கள் ஆற்றிய கருத்துரை. யாவருக்கும் மெய்நிலை அருள்நிலைய. நலம் குறித்து நாம் நிறைய உரையாடல் செய்திருக்கிறோம். இன்றியமையாத வகையில் நலம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பத்தின் அடிப்படையில் நலம் குறித்த ஒரு பார்வையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உண்மையில் நலம் என்பது என்ன என்று நாம் கேட்டு பார்க்கிற போது, நாம் விசாரிக்கிற போது, நலம் என்பதற்கு இதுவரை நாம் கேள்விப்பட்டிருக்கிற பல விளக்கங்கள் இருக்கின்றன. எல்லா விளக்கங்களும் பொது நடைமுறையில் நாம் கேட்டு பழகிய விளக்கங்கள் தான். அடிப்படையில் ஒரு விசாரிப்பு நிலையில் நலம் குறித்த கருத்து பகிரப்படுகிறது. மெய்யியல் பார்வையில் நலம் என்பது என்ன என்றால், நலம் என்ற ஒன்றும் நலமற்ற நிலையும் கிடையாது. நலம் என்ற ஒன்று கிடையாது. அதே வேளையில் நலமற்ற நிலை என்ற ஒன்றும் கிடையாது. பேரண்ட இயங்கு முறையில், ஒழுங்குமுறையில் இவையெல்லாம் நலம் என்றும் இவையெல்லாம் நலமற்றவை என்றும் நம்மால் பிரித்து பார்க்க முடியாது. என்றால் நலம் என்பது எவ்வாறு நாம் வரையறுப்பது? உண்மையிலேயே நலம் என்று ஒன்று இருக்கிறதா? அப்படி ஒன்றை நாம் கருதி கொள்ளலாமா என்பதுதான் இந்த உரையின் சாரம். நலம் என்பதை நீங்கள் ஒரு மெய்யியல் பார்வையோடு புரிந்து கொள்ள வேண்டும். மெய்நிலை கருத்தின் அடிப்படையில் நலம் என்பது என்ன என்பதை நீங்கள் ஆர்வத்துடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது விருப்பம். பொதுவான கணக்குகளில் நலம் என்பதற்கு கேட்பவருக்கும் சொல்லுவருக்கும் இடையே என்ன நோக்கம் இருக்கிறதோ அதுவே நலத்தை தீர்மானிப்பதாக இருக்கிறது. கேட்பவர் பொருளாதார அடிப்படையில் கேட்பார் என்றால், உங்களது பதிலும் பொருளாதார அடிப்படையில் பொருந்தும் என்றால், அது பொருளாதாரம் சார்ந்த நலத்தை குறிப்பதாக இருக்கும். இவ்வாறு உடல் நலம், மனநலம், உறவு நலம், இப்படி வகைகள் இருக்கின்றன. ஆனால் நலம் என்கிற கருத்து என்ன உள்ளடக்கமாக வைத்திருக்கிறது? நலம் என்கிற கருத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? அதன் மெய்யான உட்பொருள் என்ன என்பதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. அடிப்படையில் நலம் என்பது ஒரு இயல்பு நிலை என்பதாக நாம் பழக்கத்தில் வைத்திருக்கிறோம். அப்படி ஒரு உரையாடல் இருக்கிறது. அதை கடந்து சற்று ஆழமாக செல்வதாக நினைத்து வெற்றிகரமான ஒன்று நலம் என்ற நிலைக்கு அந்த பொது
உரையாடல் உயர்ந்திருக்கிறது. இவற்றை நாம் விளக்கிச் சொல்வது, இவற்றை நாம் முன்னெடுத்து சொல்வது என்பது இந்த வெற்றிகரமான என்கிற இலக்கணத்தில் இருப்பவர்களுக்கு கேட்காது. அவர்களால் இந்த நலம் குறித்த உரையை கேட்க முடியாது. ஆனால் நலம் என்கிற கருத்து ஒரு தனி மனிதனுக்குள் எவ்வாறு இருக்கிறது என்பது அடிப்படை. ஒரு தனி மனிதன் தன்னளவில் எப்பொழுது நலமாக இருக்கிறான்? ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னளவில் தனித்தனியாக நலமாக இருக்க முடிகிறது. ஒவ்வொரு தனி மனிதனையும் நீங்கள் ஆழ்ந்து நோக்குவீர்கள் என்றால், உங்களையும் பிறரையும் ஆழ்ந்து நோக்குவீர்கள் என்றால், ஒவ்வொருவருக்குள்ளும் நலம் என்கிற கருத்து ஆழ்ந்து பொதிந்துள்ளது. ஆனால் உங்களது ஆழத்தில் இருக்கிற நலம் என்கிற கருத்தின் வெளிப்பாடும், இன்னொருவர் ஆழத்தில் இருக்கிற நலம் என்கிற கருத்தின் வெளிப்பாடும் ஒன்றாக இருக்கப் போவதில்லை, இருக்காது. அப்படி இருக்கவும் வேண்டியதில்லை. ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளும் நான் நலமாக இருக்கிறேன் அல்லது நான் நலமற்று இருக்கிறேன் என்கிற கருத்து நலம் என்கிற கருத்தோடு பிணைந்து பேசு பொருளாக இருந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது எதனை நான் நலம் என்று சொல்கிறேன் என்று நாம் கேட்போம் என்றால், நான் என் இயல்பில் இருப்பதை நலம் என்று சொல்வேன். ஒவ்வொருவரும் அப்படித்தான். இயல்பு என்பது என்ன என்றால், சமூகம், புறச்சூழல் கட்டி வைத்திருக்கிற கட்டுப்பாடுகளும் கட்டுக்கோப்புகளும் வரையறுக்கிற வெற்றிகரமான நிலை அல்ல. இயல்பு என்பது உங்களது ஆழத்திலிருந்து நீங்கள் வெளிப்படும்போது உங்களிடம் இருந்து எதுவும் குறையாது. அதுவே நலம். அதுதான் இயல்பின் பண்பு. நீங்கள் இயல்பாக இருக்கிறீர்கள் என்றால், இயல்பாக இருக்கிற நிலையில் நீங்கள் ஒன்றை வெளிப்படுத்துவீர்கள் என்றால், அது வெளிப்படும் என்றால், அது நலம். நீங்கள் உங்களிடமிருந்து எதையும் இழக்காமல், உங்களிடமிருந்து எதையும் சிதைக்காமல் வெளிப்படுத்துகிற போது, உங்களுக்கு எவ்வகையில் அது மேன்மை அளித்ததோ, அப்படியான மேன்மை நிலை மாறாமல் வெளிப்படும் என்றால், அது நலம் என கொள்ளப்படுகிறது. அதுதான் நலம். இப்போது சம காலத்தில் இருக்கிற புறச்சூழலில் நலம் என கருதப்படுகிற ஒரு கருத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த கருத்தில் ஒருவர் நலம் என்பதற்கு 4 வீடுகளை வைத்திருப்பதுதான் என்று கருதி கொண்டிருக்கிறார். அவர் அந்த 4 வீடுகளில் நலம் என்று கருதி கொண்டிருக்கிற தன்னிடத்தில் இருக்கிற 4 வீட்டிலிருந்து 2 வீடுகளை இன்னொருவருக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்றால், அவர் நலக்குறைவு பெற்றவர் ஆவார்.
நிறைய பொருள் சேகரித்து வைத்திருக்கிற ஒருவர் நான் நன்றாக இருக்கிறேன் என்று கூறுகிறார். அவரது பொருள் சேகரிப்பிலிருந்து ஒரு பகுதியை இன்னொருவருக்கு கொடுக்கும்படி நேர்ந்தால் அந்நிலையில் அவர் நலம் குறைபட்டதாகவும் பற்றாக்குறை ஏற்பட்டதாகவும் அவர் உணர்கிறார். இப்படியான நலமே அல்ல. இது அடிப்படையில் தன்னுணர்வில் ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் இருக்கிற நலம் என்கிற கருத்திலிருந்து, இயல்பிலிருந்து வேறுபட்டது. நீங்கள் இப்போது இயல்பு நிலையில் நலம் என்று ஒன்றை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நன்றாக பாடுவீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் பாடுகிற போது உங்களுக்கு என்ன மகிழ்வு ஏற்படுகிறதோ அந்த மகிழ்வு அந்த பாடலை நீங்கள் பகிர்ந்து கொள்கிற போது ஏற்படும், அந்த இசையை கேட்கிற போது ஏற்படும். இப்படியே உங்கள் இயல்பிற்குள் இருக்கிற ஒவ்வொன்றாக அல்லது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உள்ளே இருக்கிற நலம் என்கிற கருத்து எவ்வாறு வெளிப்படுகிறது என்று பார்ப்பீர்கள் என்றால், அந்த கருத்து வெளிப்படும் போது அந்த தனி மனிதன் மகிழ்ச்சி அடைகிறார், ஊக்கமடைகிறார், மேன்மை அடைகிறார் என்பது போலவே வெளிப்பட்ட பின்பும் அதை பெற்றுக்கொண்டவர்கள் மகிழ்வும் ஊக்கமும் மேன்மையும் பெறுவதை பார்க்க முடியும். நான் முன்பு சொன்னது போல நலம் கொண்ட வெளிப்பாடு இயல்பிலிருந்து வெளிப்படுவது. இயல்பிலிருந்து வெளிப்படுகிற எந்த ஒன்றும் வெளிப்பட்டவுடன் அது தன் நிலையிலிருந்து சிறிதும் குறைவதில்லை. அப்படி குறையாது. அப்படி குறையும் என்றால் அது இயல்பல்ல, நலமும் அல்ல. நீங்கள் ஆழத்தில் ஆழ்ந்து நோக்குகிற போது, உங்கள் உள்ளுணர்வில் ஆழ்ந்து நோக்குகிற போது உங்களுக்கு இயல்பாக இருக்கிற ஒன்று என்ன என்பதை தேடுவீர்கள் என்றால், எந்த ஒன்றை நீங்கள் பகிர்ந்து கொடுக்கிற போது உங்களுக்குள் எந்த இழப்பும் நீங்கள் உணரவில்லையோ அதுவே உங்களது நலம் என்பதாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பகிர்ந்து கொடுத்தல் என்பதும் அது தன்னியல்பில் இருந்து நிகழ்கிற போது எந்த இழப்பையும் அது சந்திக்கவில்லை என்பதும் நலம் என கொள்ள முடியும். இவ்வாறு இருக்கையில் ஒருவருக்கு நலம் என்கிற நிலையும் மற்றொருவருக்கு நலம் என்கிற நிலையும் வேறுபட்டு இருக்கிறதே என்று நீங்கள் சிந்திக்கக்கூடும். ஒவ்வொருவரும் இயல்பு நிலையிலிருந்து, அதாவது ஒவ்வொருவரும் எதை பகிர்ந்தால் இழப்பில்லையோ அதுவே இயல்பு. எதை பகிர்ந்தளித்தால் மேன்மை உணர்கிறோமோ அதுதான் இயல்பு. அந்த இயல்பு நிலையில் வேறுபட்டு இருந்தாலும் பகிர்ந்தளிக்கிற போது நீங்கள் முரண்பட்டவர்களாக இருக்க மாட்டீர்கள். அது ஒரு கூட்டு செயல்பாடை உருவாக்கும். நலம் கொண்ட மனிதர்களால் மட்டும்தான் கூடி வாழும் இயல்பு நடைமுறை வாய்க்கும். நலம் இல்லாத மனிதர்களால் கூடி வாழ இயலாது.
மிக அடிப்படையாக இன்று உலகம் போகிற போக்கினை நீங்கள் பார்க்கிற போது இந்த கருத்தில் இருக்கிற ஆழம் உங்களுக்கு புரியும். இங்கு இருக்கிற மனிதர்கள், இப்போது இருக்கிற மனிதர்கள் எவ்வளவு வேறுபட்டு இருக்கிறார்கள் என்பதற்கு என்ன காரணம் என்றால், இவர்கள் கூடி வாழும் பண்பை இழந்திருக்கிறார்கள். இன்னும் இழந்து கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொருவரும் தனித்தனியாக வாழ்வதை நியாயம், சரி என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அது நியாயமும் அல்ல, சரியும் அல்ல. சரியும் நியாயமும் எப்போதும் நிலைத்தவை அல்ல. ஒரு நேரத்தில் ஒன்று சரியாகவும், மற்றொரு நேரத்தில் இன்னொன்று சரியாகவும் இருப்பதுதான் போக்கு. அதற்குள் போக வேண்டாம். இன்று எவ்வளவு சிக்கல்களை இந்த உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது, எவ்வளவு முரண்பாடுகளை இந்த உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பெரும் அபாயமாக அகந்தை மேலோங்கி போர்களாக முடிகின்றன. எத்தனை வகையான அகந்தைகள் முளைத்து நிற்கின்றன, எவ்வளவு போர் கொடூரத்தை சமூகம் சந்திக்கிறது என்றால், இவற்றிற்கு காரணம் பொருளாதாரம், வல்லாண்மை அல்லது மனநிலையில் இருக்கிற வக்கிரத்தன்மை என்பதாக காரணங்களை அடுக்கினாலும் கூட, அடிப்படையில் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பது இவர்கள் நலமாக இல்லை. இந்த கூட்டம் நலமாக இல்லை. நலமாக இருப்பது என்பது என்ன என்றால், இயல்பாக இருப்பது. எது இயல்பு? எந்த ஒன்றை நீங்கள் பகிர்ந்தளித்தாலும் உங்களுக்கு குறைந்தது போல் உணர்வில்லையோ அது இயல்பு. இப்போது இந்த போர் சூழலுக்கு இந்த கருத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்றால், இந்த கருத்தின் கூர்மை புரியும். இயல்பாக இருக்கிற ஒருவர் தம்மிடம் இருக்கிற இயல்பு நிலையில் இருந்து தம் வெளிப்பாட்டை பகிர்ந்தளிக்கிறார். இன்னொருவர் அவ்வாறே பகிர்ந்தளிக்கிறார். இன்னும் பலரும் அவ்வாறு பகிர்ந்தளிக்கிறார்கள் என்றால், பகிர்ந்தளிப்பின் விளைவாக ஒவ்வொருவரும் மேன்மையை அன்றி வேறொன்றை உணர மாட்டார்கள். இன்பத்தை அன்றி வேறொன்றையும் உணர மாட்டார்கள். அப்படி இன்பம் உணர்கிற, இன்பத்தை வெளிப்படுத்துவதன் வழியாக இன்பமாய் இருக்கிற ஒரு கூட்டு வாழ்க்கை அமையும் என்றால் போர்களுக்கு வாய்ப்பில்லை. இந்த கருத்தின் வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இவ்வளவு போர், இவ்வளவு கடுமையான சூழல், பதற்றமான மனித கூட்டம் இருப்பதற்கு அடிப்படையான காரணம் இவர்கள் நலமாக இல்லை என்பது மட்டுமல்ல, அதற்கு ஆழத்தில் இவர்கள் இயல்பாக இல்லை. இவர்கள் மொத்தத்திலும் இயல்பு நிலை தவறி, இயல்பு நிலை சிதைந்து, இயல்பு நிலை பிறழ்வுபட்டு தம் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இயல்பு பிறழ்வு எப்பொழுதும் ஒரு விதமான பதற்றத்தை வழங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த பதற்றத்தினுடைய விரிவான வெளிப்பாடுகள் தான் நாம் இன்று சந்திக்கிற சின்னஞ்சிறிய சண்டைகள் முதல் பெரும் போர்கள் வரை. இந்த மனித கூட்டத்தினுடைய கூட்டு வாழ்க்கையில் என்ன வெளிப்படுகிறது என்கிற விரிவான பார்வையும் சிக்கலான போர் சூழலும் நமக்கு உணர்த்துவது, இந்த மனித கூட்டம் நலமாக இல்லை என்பது மட்டுமல்ல, இந்த நலம் இவ்வளவு சீரழிவுக்கு உட்பட்டிருப்பதற்கான காரணம் யார் ஒருவரும் இயல்பாக இல்லை என்பதுதான். எனவே இயல்பு நிலை என்பது ஒரு மருத்துவ கருத்தல்ல. இயல்பு நிலை என்பது, அல்லது இயல்பு நிலையில் இருக்கிற
நலக்கூற்று என்பது ஒரு மருத்துவ கருத்தல்ல. நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் என்பதற்கு மிக அடிப்படை நீங்கள் இயல்பாக இருக்க வேண்டும். நீங்கள் இயல்பாக இருப்பது என்பது நீங்கள் பகிர்ந்து கொடுக்கிற ஒன்று உங்களுக்கு இழப்பாக தோன்றக்கூடாது. எது இழப்பதற்கு இல்லையோ, எது இழப்பை உங்களுக்கு தரவில்லையோ, எதை கொடுத்தால் நீங்கள் மீண்டும் புத்தெழுச்சி பெறுகிறீர்களோ, எதை பகிர்ந்தால் நீங்கள் மீண்டும் ஊக்கம் பெறுகிறீர்களோ, அதுவே உங்கள் இயல்பு. அந்த இயல்பிலேயே நீங்கள் புத்தெழுச்சியோடு, ஊக்கத்தோடு தொடர்ந்து பகிர்ந்து கொடுப்பீர்கள் என்றால், இதைப் போலவே ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொடுப்பார்கள் என்றால், எங்கேயும் மனநிலையில் பிறழ்வோ, அதிர்வோ, பதற்றமோ ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்படி ஒரு நுட்பமான நலம் பற்றிய பார்வை நமக்கு வேண்டியது உள்ளது. இந்த இயல்பின் வழி வெளிப்படுகிற பகிர்வு, இவை இரண்டும் சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அவ்வாறு புரிந்து கொள்ளப்படுமே எனில், அவ்வாறு அது நடைமுறைப்படுத்தப்படுமே எனில், ஒரு எளிய சண்டை கூட, சிறிய சண்டை கூட நடப்பதற்கு இல்லை. இந்த இயல்பின் வழிப்பட்ட வெளிப்பாடுகளும் இல்லாததனுடைய விளைவாக உணர்ச்சிகள் ஆட்படுத்துகின்றன. நீங்கள் இயல்பாக இல்லாமல், உங்கள் இயல்பு மீறி ஒன்றை செய்கிற போது, மிக எளிமையாக ஒரு உணர்ச்சிக்கு ஆட்படுகிறீர்கள். சான்றாக, நீங்கள் நீண்ட நேரம் நிற்க முடியும் என்பது உங்கள் இயல்பாக இருக்கிறது என்றால், ஒரு சான்றாக சொல்கிறேன். நீங்கள் நீண்ட நேரம் நிற்கக்கூடிய இயல்பு உடையவர்கள் என்றால், நீங்கள் நிற்க உங்களுக்கு ஊக்கம் பெருகும். உங்களை அமரச் சொல்கிறார்கள். அமரச் சொல்லி அழுத்துகிறார்கள், வளைக்கிறார்கள் என்றால், நீங்கள் நிற்கும் நிலையும், நீங்கள் அமர்ந்திருக்கிற நிலையும் உங்களுக்குள் ஒரு பிளவை ஏற்படுத்துகிறது. இந்த பிளவு ஏற்பட்டவுடன் உங்கள் சூழலில் நிகழ்கிற சின்ன அதிர்வு கூட, விமர்சனம் கூட, ஒரு பேச்சு கூட உங்களை உணர்ச்சி தூண்டலுக்கு உள்ளாக்கும். நீங்கள் நீண்ட நேரம் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்கள் இயல்பல்ல. எனவே நீங்கள் ஊக்கம் இல்லாமல் இருப்பீர்கள். நீங்கள் இன்பம் இல்லாமல் இருப்பீர்கள். நீங்கள் இன்பம் இல்லாமல் இருக்கிற போது, உங்களை தொட்டால் உங்களுக்கு எரிச்சல் வரும். உங்களை அழைத்தால் உங்களுக்கு கோபம் பெருகும். இந்த கோபமும், எரிச்சலும், இன்ன பிற உணர்ச்சிகளும் எங்கிருந்து வந்தது என்றால், நிற்க வேண்டிய நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். நிற்க வேண்டும் என்று உந்துதல் உங்களுக்குள் இருக்கிறது. அமர வேண்டும் என்று நீங்கள் வளைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த பிளவின் வழியாக, இந்த பிளவின் விளைவாக ஒரு எளிய சத்தம் கூட உங்களுக்கு கோபத்தை தூண்டுகிற ஒன்றாக மாறி போகிறது. உணர்ச்சிகளை கடக்க வேண்டும் என்று நாம் முந்தைய உரைகளில் பேசியிருக்கிறோம். உணர்ச்சிகளை தேக்கக்கூடாது, உணர்ச்சிகளை தணிக்க வேண்டும் என்று முந்தைய உரைகளில் பேசி இருக்கிறோம். எவ்வாறு உணர்ச்சியை தணிப்பது என்றால், உணர்ச்சியை தணிப்பதற்கு சமன்பாடுகள் ஏதும் இல்லை. உணர்ச்சிகளை வெல்வதற்கு சூத்திரங்கள் ஏதும் இல்லை. மிக எளிமையான பார்வை இருந்தால் போதும். ஏன் உணர்ச்சி என்னை ஆட்கொள்கிறது என்பதற்கான நுணுக்கம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. நுணுக்கம் என்பது என்ன? யாரும் அறிந்து கொள்ள முடியாத ஆழத்தில் இருக்கிற ஒரு கருத்து. எந்த கருத்து மிக ஆழமாக இருக்கிறதோ அந்த கருத்து நுணுக்கமான கருத்து. அப்படி ஒரு நுணுக்கம் உங்கள் உணர்ச்சி தூண்டலுக்கு உள்ள புரிதலை ஏற்றுக்கொள்வதற்கு, பார்ப்பதற்கு தேவைப்படுகிறது. அது என்ன நுணுக்கம் என்றால், ஒன்று என்னை புறத்தில் இருந்து தூண்டுகிறது, இன்னொருவரை தூண்டவில்லை. இதுதான் வேறுபாடு. சான்றாக, ஒரு சத்தம் கேட்கிறது. ஒரு நாய் குரைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இரவில் படுத்திருக்கிறீர்கள். ஒரு நாய் குரைத்துக் கொண்டே இருக்கிறது.
உங்களுக்கு தூக்கம் வரவில்லை, உங்கள் அருகே படுத்திருப்பவருக்கு தூக்கம் வருகிறது என்றால், அவர் அந்த நாயை பொருட்படுத்தவில்லை என்று பொருள். நீங்கள் நாய் குரைப்பதை பொருட்படுத்துகிறீர்கள் என்று பொருள். இது எளிமையான சான்று. இந்த சான்றிற்குள் நாம் காண வேண்டிய செய்தி என்ன? நாயினுடைய ஒலி உங்கள் உங்கள் உறங்கும் நிலையை தொந்தரவுக்கு உள்ளாக்குகிறது. உங்களுக்கு எரிச்சல் வருகிறது. அந்த நாயினை துரத்த வேண்டும் என்கிற கோபம் வருகிறது. இவையெல்லாம் எங்கிருந்து வந்தது என்றால், நீங்கள் ஆழத்தில் பிளவுபட்டிருக்கிறீர்கள். இந்த பிளவு எங்கிருந்து வந்தது? நாயினுடைய குரைப்பு ஒலி உங்களை தொந்தரவிற்கு உள்ளாக்கும் அளவிற்கு வல்லமை கொண்டதல்ல. ஒரு நாய் உங்களில் இருந்து அறிவு நிலையில் குறைந்த விலங்கு. நாய் உங்களில் இருந்து வலிமையில் குறைந்த விலங்கு என்றாலும், அந்த நாயினுடைய குரைப்பு ஒலி உங்களது நிதானத்தை இழக்கச் செய்கிறது. உங்களுக்கு கோபத்தை உண்டாக்குகிறது. இது எவ்வாறு விளைகிறது என்றால், நீங்கள் உங்களுக்குள் பிளவுபட்டிருக்கிறீர்கள் என்பதுதான். அது என்ன பிளவு? அதுதான் நீங்கள் முந்தைய குறிப்பிற்கு வர வேண்டும். நலம் என்பது எவ்வாறு இருக்கிறது என்பதிலிருந்து இந்த பிளவு உண்டாகிறது. நீங்கள் இயல்பில் இருக்கிறீர்கள் என்றால், அதாவது எது உங்களுக்குள் இருந்து பகிர்ந்தளிக்கும் போது உங்களுக்கு ஊக்கம் தருகிறதோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வீர்கள் என்றால் நீங்கள் இயல்பில் இருக்கிறீர்கள். நீங்கள் இயல்பு தவறுகிறீர்கள் என்பது என்ன? உங்களிடம் இருந்து பகிரப்படுகிற போது நீங்கள் சோர்வாக உணர்கிற நிலை. இந்த வேறுபாட்டிலிருந்து இந்த நாய் சான்றிற்கு வாருங்கள். நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் என்றால், உங்கள் இயல்பிலேயே நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் இயல்பிலேயே உறங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்றால், அல்லது எந்த ஒரு செயல்பாட்டையும் உங்கள் இயல்பு நிலையிலிருந்து செய்வீர்கள் என்றால், புறச்சூழலில் எழுப்பப்படுகிற எந்த தூண்டலும் உங்களை ஒன்றும் செய்யாது என்பது அடிப்படையான மெய். புறச்சூழலில் இருக்கிற எந்த தூண்டலுக்கும் உங்களை தூண்டும் அளவிற்கு, உங்களை ஆட்கொள்ளும் அளவிற்கு வல்லமை இல்லை என்பதை நீங்கள் எப்போதும் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். எது என்னை தூண்டுகிறது என்பது நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்றியமையாத குறிப்பு. எது என்னை தூண்டுகிறது என்பது முதன்மையான குறிப்பு. அது ஏன் என்னை தூண்டுகிறது என்பது அடுத்த நிலை குறிப்பு. ஒரு ஒலி என்னை தூண்டுகிறது. ஒரு ஒலிக்கு அடிப்படையில் உங்களை தூண்டும் அளவிற்கு, அச்சமுண்டாக்கும் அளவிற்கு, பதற்றம் உண்டாக்கும் அளவிற்கு ஒலியினுடைய நோக்கத்தில் எந்த செயல்பாடும் இருக்காது. உங்களை தொந்தரவிற்கு உள்ளாக்க வேண்டும் என்று ஒரு ஒலி எழும்பாது. ஒலி இயல்பாக எழும்புகிறது. ஒரு பெரும் சத்தம் இயல்பாக எழும்புகிறது. அப்போது நீங்கள் பதற்றத்திற்கு உள்ளாகிறீர்கள் என்றால், ஏன் பதற்றத்திற்கு உள்ளாகிறீர்கள் என்பதற்கான காரணம், நீங்கள் இருமையில் இருக்கிறீர்கள். அதென்ன இருமை? நீங்கள் இயல்பில் இருக்க வேண்டிய நிலையில் இருந்து பிறந்து, நீங்கள் இயல்பற்ற ஒரு நிலைக்குள் நீண்ட காலமாக இருந்து கொண்டே இருக்கிறீர்கள். இது ஒரு தொடர்கதையாக இருக்கும் என்றால், எப்பொழுதும் நீங்கள் பதற்றத்தோடு, கோபத்தோடு, எரிச்சலோடு, இனிமை இல்லாமல், வளமை இல்லாமல் இருந்து கொண்டே இருப்பீர்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். நான் அப்படி பலரை பார்த்திருக்கிறேன். எனவே நலம் என்பது எவ்வளவு நுட்பமாக இருக்கிறது என்பதை நீங்கள் சற்று பொறுமையாக உள்வாங்கி பார்க்க வேண்டும். இருமை நிலை எப்போது உருவாகிறதோ அதுவே நலக்கேடு இருக்கிற இடம். அதுதான் நலம் பிறழ்வடைகிற இடம். இப்பொழுது இருமை நிலையை எவ்வாறு நாம் பார்ப்பது என்றால், இருமை நிலை என்பது என்ன என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இருமை நிலை என்று ஒன்று இல்லை. இருமை நிலை எவ்வாறு உருவாகிறது? நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ, அல்லது என்ன உங்களுக்கு இயலுமோ, அல்லது என்ன செய்தால் உங்களால் மகிழ்வாக இருக்க முடியுமோ,
என்ன செய்தால் நீங்கள் எதையும் இழக்கவில்லை என்று உற்சாகமாக இருப்பீர்களோ, எதுவும் இழக்கப்படாமல் இருக்கிறதோ, இதுவெல்லாம் நீங்கள் உங்கள் இயல்பில் நடப்பவை. உங்களது ஊக்கம் குறையாது, உங்களுக்கு எதுவும் இழப்பாகாது, உங்களது நிலை மாற்றமடையாது, உங்களது வளர்ச்சி போக்கு எழுச்சியாக இருக்கும். இவையெல்லாம் இயல்பு நிலை. இந்த இயல்பு நிலையிலிருந்து புறச்சூழலினுடைய அழுத்தத்தால் அல்லது புறச்சூழலை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிற கற்பனையினால் உங்கள் நிலையிலிருந்து விலகுவீர்கள் என்றால், உங்கள் இயல்பிலிருந்து விலகுவீர்கள் என்றால் என்னவெல்லாம் நிகழும்? உங்களது ஊக்கம் குறையும், உங்களது எழுச்சி நிலை தணியும், உங்களது பங்களிப்பு என்பது இழப்பாக உங்களுக்கு தோன்றும். இவையெல்லாம் உங்களுக்கு இருமையாக மாறிவிடுகிறது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. எனவே இந்த இருமை வந்தவுடன் உங்களுக்கு உணர்ச்சி தூண்டல் தவிர்க்க முடியாமல் வரும். இருமைதான் உணர்ச்சி தூண்டலுக்கான துவக்கம். இருமை நிலையில் இல்லாத ஒருவரை உணர்ச்சிகளால் தூண்ட முடியாது. உணர்ச்சி தூண்டல் வர வேண்டாம் என்று நீங்கள் எத்தகைய பயிற்சியும் எத்தகைய முயற்சியும் செய்தால் கூட நீங்கள் இருமை நிலையை கண்டுகொள்ளாமல் உணர்ச்சி தூண்டலிலிருந்து விடுபடவே முடியாது. இயல்பு நிலையில் இருப்பவருக்கு எந்த விதத்திலும் உணர்ச்சி ஆட்படுதல் நிகழவே நிகழாது. நான் உறுதியாக அழுத்தமாக சொல்ல முடியும். இருமை நிலையில் இருக்கிற ஒருவர் தான் எளிய புறச்சூழலுக்கும் பதற்றத்திற்கு உள்ளாவார். தன்னை இழப்பார், தன் மகிழ்வை இழப்பார், தன் இன்பத்தை இழப்பார். எல்லாவற்றையும் இழக்கிற வேலையை உணர்ச்சியின் பார்ப்பட்டு நான் இழந்து விட்டேன், உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன் என்றெல்லாம் கூட சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இவ்வளவும் ஏன் நிகழ்கிறது என்றால் அவர் இருமையில் இருக்கிறார். இருமை என்பது என்ன? முன்பு சொன்னது போல அவர் இயல்பில் இல்லை. அவருக்கு எது மகிழ்வாக இருக்கிறதோ அந்த ஒன்றை அவர் எப்போதும் செய்வதற்கில்லை. இந்த நிலை மாறி இயல்பில் இருக்கிற ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இயல்பு நிலையில் நீங்கள் தொடர்ந்து இருப்பவராக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு எப்பொழுதும் உணர்ச்சி தணிந்தே இருப்பதை நீங்கள் காண முடியும். உங்களது உணர்ச்சி தணிந்தே இருக்கும். உங்களது உணர்ச்சி எப்பொழுதும் உங்களை ஆட்படுத்தும் அளவிற்கு மேலோங்கும் நிலை ஏற்படாது. இதுதான் நலம் என்பதன் கருத்திற்கு உள்ளே இருக்கிற செறிவான பொருள். எனவே தன்னியல்பு என்பதையும் தன்னியல்பில் ஏற்படுகிற இருமை நிலை என்பதையும் அந்த இருமை நிலை வழங்குகிற துவங்கி வைக்கிற உணர்ச்சி தூண்டல் என்பதையும் நீங்கள் சற்று ஆழமாக சிந்தித்து உணர வேண்டும். இவ்வாறு நீங்கள் அவற்றை புரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் இயல்பு நிலையிலிருந்து எப்பொழுதும் பிறழ்வு படாமல் நகராமல் இருக்கிற முடிவினை எடுப்பீர்கள். இந்த சிக்கல் என்னவென்றால், ஒவ்வொருவருக்கும் தன்னியல்பு என்ன என்று தெரிந்தாலும் கூட தன்னியல்பினுடைய அடர்த்தியும் தன்னியல்பு இழந்தால் ஏற்படுகிற போராட்டமும் தெரியாத நிலையில், அது எழுப்புகிற உடல் நலக்கேடுகளை புரியாத நிலையில் தன்னியல்பு குறித்த கவனத்தோடு நாம் இருப்பதில்லை என்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இவ்வளவு போராட்டங்களும் இவ்வளவு சிக்கல்களும் எங்கிருந்து வந்தன என்பதை நாம் புரிந்து கொள்வதை விடவும் ஏன் வந்து கொண்டே இருக்கின்றன என்பதற்கான காரணத்தை நாம் தேடினோம் என்றால், நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தன்னியல்பு என்பதற்கான கவனத்தை இன்றியமையாமையை நாம் உணரவில்லை என்பதுதான். நீங்கள் தன்னியல்பு என்பதில் சிறிதேனும் பிறழ்வீர்கள் என்றால் அது இருமையில் துவங்கி எத்தனை பெரிய விளைவுகளை உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வெளியேயும்
ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, ஏற்படுத்தி வைக்கும் என்பதை அ பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் தன்னியல்பில் இருந்து விலகக்கூடாது என்பதில் அழுத்தமாக இருப்பீர்கள். நீங்கள் அவ்வாறு அழுத்தமாக இருப்பீர்கள் என்று நான் கூறுவதற்கு காரணம், தன்னியல்பு தருகிற மகிழ்வும், ஊக்கமும், எழுச்சியும் அத்தகைய வல்லமை கொண்டது. அது உங்களை பாதுகாப்பது. தன்னியல்பு என்பது மெய் உங்களுக்கு வழங்கியிருக்கிற அருள். மெய் வழங்கியிருக்கிற அருளை நீங்கள் கைவிடுவீர்கள் என்றால், அது இருமையை உருவாக்குகிறது என்பது அதன் விளைவு. அதற்குள் ஆழமாக செல்ல வேண்டாம். நீங்கள் தன்னியல்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சான்று கூறுகிறேன். எனவே தன்னியல்பு என்பது பிறழ்வு பிறழ்விற்கு உள்ளாகும் எனில், அது ஏற்படுத்துகிற விளைவுகள் தான் நீங்கள் இன்றைய உணர்ச்சி கொந்தளிப்பில் வாழ்வதற்கான அடிநாதம். எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்க்க முடியும். எல்லா இடங்களிலும் நிம்மதியற்ற, போராட்டம் மிகுந்த, மகிழ்வற்ற, இன்பமற்ற ஒரு சூழலிலேயே இந்த உலகம் இருக்கிறது. இன்று நவீன வளர்ச்சி, பகுத்தறிவு மேம்பாடு, அறிவியல் சிந்தனை அவ்வளவும் வளர்ந்ததற்கு பிறகும் கூட, இந்த மனிதனால் ஒரு ஒரு நிலைத்த மதிப்புமிக்க ஒரு நிமிட நேரத்தை கூட பார்க்க முடியாத அளவிற்கு தவித்துக் கொண்டிருக்கிற சூழலாக இன்றைய உலகச் சூழல் இருக்கிறது. எவ்வளவு சிக்கல்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூட்டம் கூட்டமாக நாம் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம். அது எளிய சண்டையில் தொடங்கி உலகப் போர் வரை அது நீண்டு கொண்டே இருக்கிறது. இவற்றிற்குள் இருக்கிற அடிப்படையான கருத்தென்ன என்றால், தன்னுணர்வு, தன்னியல்பு என்பவையெல்லாம் கவனிக்கப்படாத பொருள்களாக இருக்கின்றன. இது ஒரு சூத்திரம் போல் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் சற்று ஆழமாக பார்க்க வேண்டும். உங்கள் உள்ளே இருக்கிற நலம், உள்ளே இருக்கிற இயல்பு, உள்ளே இருக்கிற ஊக்கம், எழுச்சி இவை எல்லாமும் ஒரு பெரும் போரை நிறுத்தும் வல்லமை கொண்டவை. அந்த பெரும் போர் ஒரு உலகப் போராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது உங்கள் வீடுகளில் நடக்கிற எளிய சண்டைகளாக கூட இருக்கலாம். உங்கள் வாகனத்தில் அருகே செல்கிற ஒருவர் மீது நீங்கள் கொப்பளிக்கிற கோபமாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் உங்களை உணர்ச்சிக்குள் சிக்கவிடாமல் பார்ப்பதற்கு அடிப்படையில் நீங்கள் உங்களது தன்னியல்போடு நிற்க வேண்டும் என்பதுதான் நான் சொல்ல வருகிற கருத்து. நீங்க தன்னியல்போடு இருப்பீர்கள் என்றால், நீங்கள் மகிழ்ச்சிக்குரிய, உற்சாகத்திற்குரிய ஒன்றைத்தான் கொடுப்பீர்கள், பகிர்ந்தளிப்பீர்கள். உங்களுக்கு எது மகிழ்ச்சியும் உற்சாகமும் கொடுக்கிற போதெல்லாம் தருகிறதோ அதுதான் உங்கள் இயல்பு. நீங்கள் உங்கள் இயல்பை காண வேண்டும். சிக்கல் என்னவென்றால், நான் ஒருவரிடம் இயல்பை கண்டு நீங்கள் இயங்குங்கள் என்று சொன்னபோது, எனக்கு இயல்பு என்பது என்ன என்றே தெரியவில்லை என்கிற அளவிற்கு என்னை சுற்றி இருக்கிற, உங்களை சுற்றி இருக்கிற பலரும் இருக்கிறார்கள். இயல்பிற்குரிய வரையறையை நாம் எப்படி புரிந்து கொள்வது, விளக்குவது என்பதே இன்று ஒரு பெரும் கேலி பொருளாக மாறிவிட்டது. இயல்பிற்கான எளிய ஒன்று, எதை செய்தால் உங்களுக்கு சோர்வில்லை என்பதை காணுங்கள். உங்களிடமிருந்து எந்த ஒன்றை நீங்கள் வழங்கினால் நீங்கள் ஊக்கம் பெறுவீர்கள் என்பதை தயவு கூர்ந்து நீங்கள் காண வேண்டும். நீங்கள் வழங்குகிற ஒன்றின் வழியாக நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள். நீங்கள் பகிர்ந்து கொடுக்கிற ஒன்றின் வழியாக நீங்கள் ஊக்கம் அடைவீர்கள். இவ்வாறு உங்களிடமிருந்து வெளிப்படுகிற ஒன்றின் வழியாக நீங்கள் மேன்மை அடைவீர்கள் என்பது நிகழுமானால் அதுதான் உங்கள் இயல்பு. அதுவே உங்கள் இயல்பு. உங்கள் இயல்பு உங்களை மேம்படுத்தும். பகிர்ந்து கொடுத்து கொண்டே மேம்படுத்தும். உங்கள் இயல்பு உங்களை ஊக்கமடைய செய்யும். பகிர்ந்து கொடுப்பதன் வழியாகவே ஊக்கமடைவீர்கள். இப்படி உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வளர்ச்சியையும் ஊக்கத்தையும் தருகிற ஒன்றே உங்கள் இயல்பு. மீண்டும் மீண்டும் உங்களை எழுச்சியுறச் செய்கிற ஒன்றே உங்கள் இயல்பு. உங்களை சோர்வில்லாமல் பார்த்துக் கொள்கிற ஒன்றே உங்கள் இயல்பு. அதன் பொருட்டு உங்களது வாழ்க்கை முறையை நீங்கள் உருவாக்கிக் கொள்வீர்கள் என்றால், உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும்
உணர்ச்சிக்கு ஆட்படாத ஒரு பெரும் வாழ்வு அருளப்படும் என்பது உறுதி. இந்த தன் இயல்பை நீங்கள் அறியாமல் புறச்சூழலில் இருக்கிற காட்சிகளையும் கற்பனைகளையும் தொங்கிக் கொண்டு இருப்பீர்கள் என்றால் போராட்டங்களில் வீழ்வதை தவிர வேறு வழியே வாசல் திறக்காது. எப்பொழுதும் போராட்டத்தில் தான் உங்கள் வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் பதற்றத்திற்குள்ளேயே இருப்பீர்கள். பதற்றத்திற்கு எந்த காரணமும் வேண்டியதில்லை. காலையிலிருந்து மாலை வரை யாரும் உங்களை பதட்டப்படுத்தவில்லை என்றால் கூட உங்களுக்கு பதட்டம் ஏற்படும். யாருமே இன்று என்னை பதற்றமடைய செய்யவில்லையே என்று பதறுவீர்கள். யாருமே என்னை பயமுறுத்தவில்லையே, என்ன ஆயிற்று இவர்களுக்கு என்று பதறுவீர்கள், பயப்படுவீர்கள். இப்படியாக தொடர்ந்து அச்சத்திற்குள்ளும் பதற்றத்திற்குள்ளும் நிம்மதியின்மைக்குள்ளும் சூழ்ந்து சிக்கிக் கொள்கிற பாதையை நீங்கள் தேர்வு செய்யக்கூடாது என்றால் நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்கள் இயல்பை மட்டும்தான். நீங்கள் உங்கள் இயல்பை கவனித்து உங்களுக்கு ஊக்கம் தருகிற ஒன்றை, உங்களுக்கு உற்சாகம் வழங்குகிற ஒன்றை, உங்களுக்கு இன்பம் தருகிற ஒன்றை பகிர்ந்தளிப்பீர்கள் என்றால் நீங்கள் எப்பொழுதும் இருமைக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் பகிர்ந்தளிக்கிற போது இழப்பாக தோன்றுகிறது என்றால் அங்கு இருமை துவங்கிவிட்டது. நீங்கள் அல்லாத ஒன்றை செய்கிறீர்கள். நீங்கள் அல்லாத ஒன்றை செய்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் எளிய சத்தமும் எளிய அதிர்வும் உங்களுக்கு உணர்ச்சியை தூண்டவும் உணர்ச்சிக்கு ஆட்படுத்தவும் செய்துவிடும். எனவே எல்லா விதமான போராட்டங்களையும், எல்லா விதமான சிக்கல்களையும், எல்லா விதமான நலக்கேடுகளையும், எல்லா விதமான சிதைவுகளையும் ஒருங்கே ஒற்றை புள்ளியில் சீர் செய்ய வாய்ப்பு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது. அது என்ன வாய்ப்பு? உங்கள் இருமை வீழ்த்தப்பட வேண்டும். உங்கள் இருமை சரி செய்யப்பட வேண்டும். அதற்கு அடிப்படையாக நீங்கள் இயல்பு நிலையில் இருக்க வேண்டும். இயல்பு எனப்படுவது உங்களை தூண்டாத ஒன்று. உங்களுக்குள் இருந்து நீங்கள் பகிர்ந்தளிக்கிற போது உங்களை வளர்த்தெடுப்பது, உங்களை மேன்மை செய்வது. இவ்வாறாக உங்களது இயல்பும் இருமை நிலையும் உரிய விகிதத்தில் வளர்ந்தும் சீர்பெற்றும் நகரும் என்றால் உங்களது நலம் என்பது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். எப்போதும் இருக்கும். அந்த நலத்தில் நீங்கள் மேம்படுவீர்கள். உங்களைப் போல் உங்களை சுற்றியுள்ள யாவரையும் மேம்படுத்துவீர்கள். நலம் கொண்ட ஒரு பேருலகை நீங்கள் உங்களை சுற்றி படைப்பீர்கள். உணர்ச்சி கொதிப்பும் உணர்ச்சி கொந்தளிப்புகளும் இல்லாத ஒரு கூட்டு வாழ்வை பகிர்ந்தளித்து வாழ்வீர்கள் என்பது நடக்கவிருக்கிற இயல்பு நிலை. எனவே இந்த உரையின் சாரமான கருத்து, உங்கள் இயல்பு நிலையை நீங்கள் பின்பற்ற வேண்டும். உங்கள் இயல்பு நிலையில் உங்கள் வாழ்வை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இயல்பு பிறழ்வுதான் உங்கள் இருமையை உண்டாக்குகிறது. இருமைதான் உங்களை உணர்ச்சிக்குள் வீழ்த்துகிறது. இதுவே எல்லா போராட்டங்களுக்கும் எல்லா நலச்சிதைவுகளுக்கும் காரணமாகிறது. அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செம்மை செய்ய வேண்டுமென்றால் இருமையை தவிர்க்க உங்கள் இயல்பு நிலையில் உறுதிபட நிற்க வேண்டும். இது ஒன்று. தொடர்ந்து இந்த இயல்பில் இருக்கிற போது உங்கள் போராட்டங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்கிற நோக்கத்தில் நீங்கள் செய்வீர்கள் என்றால் அது ஒன்று உங்களுக்கு வேறொரு இருமை நிலையை உண்டாக்கிவிடும். எனவே உங்கள் இயல்பு நிலைக்குள் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு இயல்பு என்ன என்பதை மீண்டும் மீண்டும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆழமாக புரிந்து கொண்டதன் வழியாக நீங்கள் பெறுகிற பேரு என்னவென்றால் நீங்கள் உணர்ச்சி தூண்டலுக்கு ஆளாக மாட்டீர்கள், இருமை நிலைக்கு ஆளாக மாட்டீர்கள். இது ஒரு நோக்கத்தோடு நீங்கள் இயங்கக்கூடாது. அடிப்படையில் நீங்கள் வழங்கிய போது ஊக்கமாக இருக்கிற ஒன்றான இயல்பை நீங்கள் பார்த்து உணர்ந்து அவற்றில் நிலைப்பட வேண்டும். அவ்வாறு நிலைப்பெறுவீர்கள் என்றால் போராட்டமில்லாத வாழ்விற்கு
எளிமையாக நகர்கிற மெய்ப்பாட்டினை மெய்நிலை உங்களுக்கு அருளும். யாவருக்கும் மெய்நிலை அருள் நிறைவதாக.